இப்ப காம்ப்ளெக்ஸ் ஈவன் நம்பர் ஐயோட கேஸ் ரிப்ளேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலா சாப்டர் 2 கரெக்ட்டுங்களா? சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பத்தி நான் கேட்கறது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் இஜெட் நோட் பண்ணுவாங்க. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால a பிளஸ் ஐபி நோட் பண்ணுவாங்க. இப்போ a கமா பிங்கிறது ரியல் நம்பர் இருக்கும். அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எகைன் கிடைக்க போகுது சரிங்களா? இப்போ நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஐங்கிற வேல்யூ வந்து ஆக்சுவலா ரூட் -1. அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆச்சு -1 வருது சரிங்களா? இது பேசிக் ஐடியா. ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் கேட்குறாங்க. இதை ஆல்ரெடி நீங்க பார்த்துருங்க, கடற்கடன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். ஐ ஸ்கொயர்னா -1, ஐ பவர் 4னா +1 நீங்களே சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஐடியா வச்சுட்டு இந்த நாலேஜ் வச்சுட்டு இதற்கு ஆன்சர் என்ன வரும்? I power 7 அது வந்துட்டு 4 ஆல 7 வந்துட்டு 4 ஆல டிவைட் பண்ணுங்க சார். அப்போ 1 4s are 4 ரிமைனிங் வந்துட்டு 3 இருக்கும். அப்ப வந்துட்டு இத நம்ம I to the power 4 plus 3 ன்னு எழுதலாம். I power 4 ஓட வேல்யூ வந்து இத வந்துட்டு I power 4 into I power 3 ன்னு எழுதலாங்க சார். I power 4 ஓட வேல்யூ வந்துட்டு 1. I power 3 ஓட வேல்யூ வந்துட்டு மைனஸ் ஓகேவா? மைனஸ் I மைனஸ். அதாவது ஷார்ட்கட் எப்படின்னா ஐ வந்து அதாவது 7 வந்து 2 ஆல டிவைட் ஆகுங்க. 2 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? ஆக்சுவலா இது வந்து 2 ஆல டிவைட்னா 6 + 1ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? அதாவது 7க்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர். இப்ப 9 வந்து 9க்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்ன? 8. சரிங்களா? அந்த 8 வந்து 4 ஆல டிவைட் ஆகும். அது ஷார்ட்கட். ஓகேவா? நீ நம்பர் ரிஸ்க்ல எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்ப நான் என்ன சொன்ன புரியுதா கண்ணு? இப்ப 7 இருக்குது. 7க்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்ன? 6. அப்ப 6 + 1. 6 வந்து எதால டிவைட் ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும். சொல்றேன் கண்ணு. தண்ணி சொல்றேன் கண்ணு. ஏமா நெட் கட் ஆகுதா? வாய் சொல்லடா கண்ணு. சார் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதுங்க சார். இல்ல நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். கேட்கலையா? இப்ப கேக்குதா? இப்பதாங்க சார் கேக்குது. இவ்வளவு நேரம் கேட்கலங்க சார். கொஞ்சம் பாத்துக்க. அப்பப்ப சொல்லிடு. இப்ப கேக்குதா? கிளியரா இருக்குதா? அத நெட் செக் பண்ணிக்கடா. நான் இன்ன வரைக்கும் ப்ரோகிராம்ல தான் இருந்தேன். இது நெட் பிரச்சனை வரல. உனக்கு நெட் செக் பண்ணிட்டியாமா? எஸ் சார். செக் பண்ணிக்க. இல்ல டவர் ஃபுல்லா இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோ. நான் வைஃபை இருக்குது பிளஸ் போனோட ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். இது பிரச்சனை இருக்காது. உன்னோட சைடு செக் பண்ணிக்கோ. எஸ் சார். ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஐ பவர் வரும்போது சப்போஸ் 102ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 102 4 ஆல டைரக்டா டிவைட் ஆகுமா? கடைசி 4 டிவிசிபிள் ரூல் ஆல்ரெடி கத்து கொடுத்துருக்கேன். டிவிசிபிள் ரூல் உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி நான் கத்து கொடுத்துருன்னு நினைக்கிறேன். டிவிசிபிள் ரூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரியுமா? லாஸ்ட்ல வந்துட்டு ஈவன் நம்பர் இருந்தா அத வந்துட்டு 2 ஆல டிவைட் பண்ணலாம். ஓகே கரெக்ட். 2 ஆல டிவைட் ஆகும். 4க்கு எஸ் சார். 4க்கு என்ன ரூல் சொல்லுங்க? மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தா 4 ஆல டிவைட் அது பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் தானே. கடைசி ரெண்டு நம்பர் 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா நல்லா பாருங்க எவ்வளவு பெரிய டிஜிட் வேணா இருக்கும். இங்க பாருங்க 1 2 5 6 8ன்னு இருக்குது. இது 4 ஆல டிவைட் ஆகும்னா மல்டிபிள் ஆஃப் 4 செக் பண்றது கஷ்டம். இவ்வளவு எத்தனை 1 2 3 4 5 டிஜிட் இருக்குது. 5 டிஜிட் செக் பண்றது கஷ்டம். அதுக்காக அவன் பெஸ்ட் ஐடியா என்ன சொல்றான்னா கடைசி ரெண்டு டிஜிட் வந்து 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த ஓவரால் நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுங்கிறான். புரியுதா? எஸ் சார். சரி. இப்ப எதுக்காக இத சொல்றேன்னா இப்ப I பவர் 7க்கு வந்து முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் யாரு? 6. பின்னாடி இல்ல முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் 6. அப்ப 6 + 1ன்னு எழுதலாமா? எஸ் சார். I பவர் 6 into I ன்னு எழுதிக்கங்க.
I பவர் 6 வந்து 4 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகாது. 8 தான் டிவைட் ஆகும். 4 ஆல டிவைட் ஆகாது. அப்ப டைரக்ட்டா என்ன எழுதிக்கலாம்? -1 into I that is equal to -I ன்னு எழுதிக்கலாம். இதுதான் பெஸ்ட் ஐடியா. சரிங்களா? ஓகேங்க சார். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லிட்டீங்க. இது வந்து -I சொல்லிட்டீங்க. அப்படின்னு இதனோட வேல்யூஸ் என்ன வரும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? I பவர் 1728 28 பிளஸ் 1 அப்ப அதனால பிளஸ் 1னா ஐன்னு வச்சுக்கலாம். அப்ப இது வந்து 28 வந்து 4 ஆல டிவைட் ஆகுமா? எஸ் சார். அப்ப டைரக்ட்டா +1 into I that is equal to I. இத ஷார்ட்கட்மா. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? புரிஞ்சதுங்க சார். இதுதான் ஷார்ட்கட். வெரி குட். இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இது வந்து கம்பல்சரி ஒரு 1 மார்க் வரும். இல்லன்னா அது இந்த மாதிரி क्वेश्चन ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி क्वेश्चन ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் நீங்களே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். அது நெகட்டிவ் பவர் இருக்குது. நெகட்டிவ் பவர்னா கீழ எழுதிக்கங்க. சரிங்களா? நெகட்டிவ் பவர் வந்து கண்ண மூடிட்டு கீழ எழுதிக்கங்க. கீழ எழுதுன பின்னாடி நான் சொன்ன ரூல் அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் ஆஃப் அதாவது டிவிசிபிள் பை 4ஆ இல்ல டிவிசிபிள் பை 2ஆ. ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். ரெண்டுமே ஈவன் நம்பரை வந்து செக் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடாதுங்க. சொல்றேங்க. எஸ் சார். என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார், போட்டுருக்கீங்க சார். இவ்வளவு லேட் ஆகுது. இல்ல இல்ல -I இல்ல. எதுக்கு -I வருது? தேர்ட் क्वेश्चन தான போடுற? தேர்ட் தான போடுற? ஆமாங்க சார். தேர்ட் போடும்போது ரெண்டுமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வரும்போது கண்டிப்பா ஐங்கிற டேர்ம் வராது. நம்பரா தான் வரும். ரியல் வேல்யூ தான் வரும். காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வராது. அதுக்கு மேல I இருக்குல்லங்க சார். இதுக்கு மேலமா இருக்குது. இதுதான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் பாருங்க. இதுதான் நான் ரெசிப்ரோக்கல் எழுதிட்டேன் பாருங்க. எதுக்கு மேல இருக்குது? இதான தேர்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन தான ரெசிப்ரோக்கல் இருக்குதுல. இதான தேர்ட் क्वेश्चन. எஸ் சார். ரெண்டுமே ஈவனா இருக்குது. எதுக்கு நீ வந்து ஐ பத்தி பேசுற? சார் இதுல மேல பவர்ல தானங்க சார் மைனஸ் இருக்கு. அதான்டா கண்ணு. ஒரே நிமிஷம். A இன்வெர்ஸ் எப்படி எழுதுவ? 1/A ன்னு எழுதுவ. இது கரெக்ட் தான். நாலேஜ் உங்களுக்கு தெரியும்ல? எஸ் சார். சரி. இப்ப I பவர் -1924 இருக்குது. ஒரே நிமிஷம். நீ அனுப்பிடுறியா? நீ அனுப்பிட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னு பாக்குறேன். அப்பதான் நீ என்ன மாதிரி ஐடியால யோசிக்கிற, எப்படி தப்பு பண்றீன்னு பார்த்து நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் மட்டும் அனுப்புங்க. ஒரே நிமிஷம் சார். அனுப்பிட்டேங்க சார். ஒரே நிமிஷம். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணி பார்த்துட்டேன். நான் பவர் இருக்கிறத வந்து கீழே கொண்டு வந்துக்கிறேன். நான் இப்போ சொன்ன ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். ஏன்டா கண்ணு? அடே மேக்ஸ் மறந்துட்டியா? இல்லைங்க சார், இப்ப புரிஞ்சதுங்க சார். அதான் கேட்டேன். நம்பரை கீழே கொண்டு வந்துக்கிற ஐயை கொண்டு வராம அதை நான் இங்க எழுதி காட்டிட்டேன். அந்த மிஸ்டேக் ஆகுறது இங்க எழுதி காட்டிட்டேன். நீ என்ன சரி அதை காட்டல சரி இல்ல அதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பிரச்சனை கிடையாது. நீ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மிஸ்டேக் என்ன நடந்துக்குது அப்படின்னா அவன் கொடுத்தது வந்து ஐ பவர் இங்க ஸ்கிரீனை தெரியும் இங்க எழுதிய ஐ பவர் -1924 கொடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதுன்னு சொல்லிக்கிறோம்? ஆல்ரெடி சொன்னதா a பவர் -n ஈக்குவல் டு 1/a. கரெக்டாடா? 1/a பவர் n கரெக்டாடா கண்ணு? அப்ப 1/i பவர் 1924. ஏன் இந்த மாதிரி யோசிச்ச? நீ நல்ல பொண்ணு தானே, இந்த மாதிரி யோசிக்க மாட்டே நீ? தெரியலங்க சார். அது
மேம் வந்துட்டு மேலையே வச்சு போடுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்கங்க சார். அப்படி இது இருக்கிறதே ஷார்ட்கட். பெரிய ஃபார்ம்ல இருக்கறனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க சார். இல்ல இருக்கிறதே ஷார்ட்கட் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இதை விட ஈஸியா இருக்காது. மேபி அதை யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணிக்கோ. இல்ல எது ஈஸியா இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரே ஒரு ஐடியா, 4ஆல டிவைட் ஆச்சுன்னா +1 போட்டுக்க கண்ண மூடிட்டு, 2ஆல டிவைட் ஆச்சுன்னா -1 கண்ண மூடிட்டு போயிடும். 2ஆல ஆகுது 4ஆல ஆகுதுன்னா கண்டிப்பா 4ஆல தான் ஆகும். ஏன்னா பெரிய நம்பர் எது 4, ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். பட் 2 தான் இருக்கிறதே சின்ன நம்பர். அப்ப 2ஆல ஆகிற அத்தனை நம்பரும் 4ஆல ஆகாது. அதை நோட் பண்ணிக்கோ. 2ஆல ஆகிற டிவைட் ஆகிற அத்தனை நம்பரும் 4ஆல ஆகாது. நான் அதனால தான் சொன்ன ஒரு ஷார்ட்கட். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் எடுக்க சொன்னேன். கரெக்டா? சப்போஸ் இந்த நம்பருக்கு பதிலா பவர் வந்து 177, ஓகே 127 இந்த மாதிரி கொடுத்தனால இதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர் என்ன வரும், 1726. கடைசி ரெண்டு நம்பர் 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா -9 ஆயிடும். கரெக்டா? இது வந்து +9 வந்திருக்கும். இந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா -9 வந்திருக்கும். சரிங்களா? இதுல ஷார்ட்கட்டுமா, இதுக்கு போய் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உனக்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கண்டிப்பா கொஞ்சம் டிலே தான் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நிறைய கண்டென்ட் உள்ள இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்றாங்க. இன்னும் ரெடியூஸ் பண்ண பாட்டக்கானா, அப்ப எது ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, தமிழ் மட்டும் ரெடியூஸ் பண்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. வந்து சார் ரெடியூஸ் பண்ண போர்ஷன் வந்து சார் தமிழுக்கு இல்லைங்க சார். ஓகே, அது வரலைன்னா இப்போ ஜூலையே முடிய போகுது. இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது மேக்ஸிமம் பண்றது இருக்கிறே ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. கம்பேர் டு ஐசிஎஸ்சி அண்ட் சிபிஎஸ்சி போர்டை விட மெட்ரிக்கோட சிலபஸோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு சொல்லி லாஸ்டா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். பட் அவங்க எதுவும் கேர் பண்ணி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் காலில் உட்காந்து எழுதுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்க வேண்டியது. அப்படிங்கும்போது ஒரு சில இதுல ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோ. சரியா? ஓகேங்க சார். சரி. இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த டைமுக்கு தான். நீ சொன்ன மேம் எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா எனக்கு தெரியல. ஒரு ஷார்ட்கட் தான் சொல்றேன் பாத்துங்க. -19 சரி இது எவ்வளவு இருக்குது? -1924. ஓகே 1924. இந்த நெகட்டிவ் பவர்ல வந்தனா கண்ணை மூடிட்டு கீழே எழுதிக்கோ. ஓகேவா? I பவர் 1924. கடைசி ரெண்டு டிஜிட் கரெக்டா செக் பண்ணுங்க. கடைசி ரெண்டு டிஜிட் என்ன ஆகுது? 4ஆல ஆகுதா 2ஆல? 4 டேபிள்ல டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப டைரக்டா 1ன்னு போட்டுக்க, வேலை முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார், புரிஞ்சுதுங்க சார். அவ்வளவுதான். ரெண்டாவது क्वेश्चन என்ன? I பவர் 2018. அப்ப I பவர் 2018 இது நெகட்டிவ் பவர். I பவர் அதான் செக் பண்ணி இது நெகட்டிவ் பவர்னால கீழ கொண்டு வந்துக்கிறோம். இது நெகட்டிவ் பவர்ல டைரக்டா இது பண்ணிக்கலாம். அப்ப கடைசி ரெண்டு டிஜிட் 4ஆல ஆகுதா? ஆகல. அப்ப ஈவன் நம்பர் கண்டிப்பா 2ஆல ஆகும். அதனால -1. புரிஞ்சுதா? எஸ் சார். 18 4ஆல ஆகாது. அப்படின்னு மட்டுமே ஈவன் நம்பரா இருக்குது. ஈவன் நம்பரா இருக்குதா கண்டிப்பா 2ஆல ஆகும். அதனால -1. ரெண்டே அடிஷன் தான் கேட்டுக்கலாம். 1 -1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். டக்குனு போட்டா பெருசா ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகேங்க சார். அதான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு தான் கேட்டேன். இது மாதிரி ஈஸியா போட முடியுமா அப்படிங்கறதுக்கு தான் இது நான் எடுத்துட்டு இருக்கிறேன். சப்போஸ் உனக்கு நாலேஜ் இருந்தா நம்ம அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் ஒரு 2 3 क्वेश्चन எனக்கு சால்வ் பண்ணிட்டு நான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கேன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு 2 3 क्वेश्चन கொடுக்கலாமா? எஸ் சார், சால்வ் பண்றேங்க சார். எங்கடா எக்ஸர்சைஸ் காணோம். உங்களுக்கு கையில புக் இருக்குதா? எக்ஸர்சைஸ் தொலை எடுக்கணும் கிடைக்க முடியுது ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ். ஸ்கூல்ல விட்டுட்டேங்க சார் புக். ஓகே ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே இருக்குது நான் தொலை விட்டு கிடைச்சிச்சு. ஓகே. ஸோ உனக்கு ஓகேன்னா கடை இந்த 6 ப்ராப்ளம் எக்ஸசைஸுக்குள்ள ஒரு 6 ப்ராப்ளம் இருக்குது. கடை போட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மூலமாக போடு. இல்லைன்னா நானும் ஹெல்ப் பண்றேன், என்னன்னு பார்க்கலாம். இது ஈஸி. இது கம்பல்சரி ஒரு 1 மார்க்குள்ள ஒரு 2 மார்க் வர சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் இதை எடுக்க வேண்டியது. சரிங்களா? எஸ் சார். சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் I பவர் 1947 4ஆல டிவைட் ஆகாதுங்க சார். அதான் I பவர் எப்படி எழுதுச்சுன்னா 1946 இன்டு I. ஆனா I பவர் 1 எழுதுவீங்க. 46 வந்து 4ஆல ஆகாது. கரெக்ட்டா? 46 4ஆல 2ஆல ஆகும். அப்ப -1. மைனஸ் I இருக்குதுன்னா மைனஸ் I. -1 -1 இன்டு I வந்து கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். -1 இன்டு I வந்து -I. அடுத்தது எஸ் சார். இது ஈவன் நம்பர் 4ஆல ஆகுமா? பவர் 1950 which is equal to -1.
வெரி குட், -1. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? -i -1 -1 -i. கரெக்டா? எஸ் சார். அதே மாதிரி செகண்ட் ஒன் சொல்றாங்க. நான் பேசவே செகண்ட் ஒன் நீயே சொல்லிடுவீங்க நினைக்கிறேன். சொல்லுங்க கரெக்டா. divided by I power 1/6. Divided by 1 minus 1 equal to 0 சார். எதுக்கு 0 வருதுறாங்கன்னா செக் பண்ணி பாரு. நான் ஆன்சர் எழுதிக்கிறேன். எதுக்கு 0 வருது செக் பண்ணிக்கோ. என்ன மிஸ்டேக் வந்து பார்த்துக்கோ. I power 1948 ஓட வேல்யூ 1 தானேங்க சார்? எந்த क्वेश्चन போறீங்க? செகண்டா தேர்டா? செகண்ட் क्वेश्चन சார். ஆமாடா. இது வந்து 1டா. கரெக்ட்டா? இது பாருங்க, இது ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் இருக்கும்போது எப்படி 0 வரும்? ஒரு i தான வரும். ரெண்டுமே ஈவனா தான் பிளஸ். நல்லா பாத்துங்க, ரெண்டுமே ஈவனா இருந்தா எய்தர் 1 வரும் இல்லனா -1 வரும். இது வந்து 2 ஆல மட்டும் டிவைட் ஆகுற கேஸ், இது 4 ஆலயும் ஆகுற கேஸ். கரெக்ட்டா? இது 4 ஆல ஆகும். இது வந்து 2 ஆல ஆகும், பட் 4 ஆல ஆகாது. சரி, 4 ஆல ஆனாலும் ஒன்லி 2 ஆல ஆகுற கேஸ் மட்டும் -1 வரும். கம்பல்சரி 4 ஆல ஆச்சுன்னா அது வந்து +1. அப்ப இங்க என்ன, இது ஆட் நம்பர் வருது. கரெக்ட்டா? இது ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் வந்து என்ன ஆகும்? என்னடா கண்ணு, இன்னொரு பேசுமா? ஆட் நம்பரா இருந்ததுன்னா நம்ம அதை ஈவனா பிரிச்சு எழுதலாம் இல்லைங்க பிரிச்சு சார்? எழுதும்போது வெளிய ஒரு i இருக்கும்ல. பிரிச்சு எழுதும்போது i இன்டு, கரெக்ட்டா? இங்க பாருங்க, மேல போட்டுக்கிறேன் பாருங்க. இங்க போட்டுக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டெப் தான். நீ கேட்ட டவுட்டுக்கு இங்க ஆன்சர் எழுதிக்கிறேன். இத பாரு, இத பார்த்து புரியலன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்செப்ட். எஸ் சார். இப்போ புரிஞ்சுதுங்க சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. பிரிச்சு எழுதும்போது அந்த i இருக்குதுல, அந்த i மறந்துடுறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகேங்க சார். அதை முடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் முடிச்சுட்டு ஃபோர்த்து போடு. அப்புறம் ரெண்டு அடுத்தது பண்ணலாம். ஃபோர்த்து போட்டு அப்புறம் மற்றது போடலாம். எஸ் சார். டவுட்னா கேள்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ் சார். -i plus 1 divided by -i. அது i வந்து கீழே இருக்கக்கூடாது. நான் எழுதிக்கிற கான்செப்ட் புரிஞ்சுதான். செகண்ட் கொஸ்டின் தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன்.
Fourth question, sir. ஓ, ஃபோர்த் கொஸ்டின் போட்டியா? வெரி குட், வெரி குட். ஓகே, இது என்ன கிடைச்சது? இது வந்து மைனஸ் ஐ கரெக்ட். இது வந்து 1 பிளஸ் 1 டிவைட் பை மைனஸ் ஐ கரெக்டுங்களா? Sir. அப்ப என்னாச்சு? மைனஸ் ஐ மைனஸ் 1 டிவைட் பை ஐ கரெக்டாமா? Yes, sir. நான் ஆல்ரெடி ஒரு ஐடியா கொடுத்துறேன் இப்பவே, அதை நான் வச்சுங்க. 1 பை ஐனா என்ன வரும்னா மைனஸ் ஐ. 1 பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐ கரெக்டுங்களா? இதை நான் வச்சுங்க. 1 பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐ. Minus I. ஓகேவா? Minus I plus I equal to 0. அவ்வளவுதான். நீ அந்த மாதிரி போட்டா வேற மாதிரி ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி போட்டா டைரக்டா 0 வரும். சரிங்களா? அப்ப ஒரு சில ஃபார்முலா கொடுத்து அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஐ ஸ்கொயர்டுனா -1 நான் வைக்க சொல்லிட்டேன். ஐ பவர் 4னா +1 நான் வைக்க சொல்லிட்டேன். அப்போ 1 பை 8ல நீ கால்குலேஷனே போட வேணாம். கண்ண மூடிட்டு -i நான் வச்சுக்கோ. இதை போய் நீ கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் அது இதையும் போட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்கணும். சரிங்களா? Yes, sir. இதெல்லாம் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டைம் பார்த்தோம்னா டக்குன்னு மெமரி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே? Okay, sir. சரி டக்குன்னு. இந்த தேர்ட் கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? தேர்ட் கொஸ்டின் எனி ஐடியா? இது வந்துட்டு அப்ளை பண்ணிருங்க. அதாவது ஆடுக்கு தனியா ஈவனுக்கு தனியா போட்டுருங்க. ஆடுக்கு தனியா ஈவனுக்கு தனியா. அப்ப ஆடு நம்பர் என்ன? ஐ ஐ கியூப் ஐ பவர் 5 ஐ பவர் 7 ஐ பவர் 9 ஐ பவர் 11 ஐ பவர் 13 வருது. ஏன்னா 12 வரைக்கும் இருக்குது. 12 வரைக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி ஈவனுக்கு தனியா போட்டுருங்க. I power plus I power 4 plus I power 6 I power 8 I power 10 I power 12. இது எதெல்லாம் வந்து 2 ஆல ஃபர்ஸ்ட் ஈவனை முடிச்சுங்க. நம்ம ஈஸி. எதெல்லாம் 2 ஆல டிவைட் ஆகுமோ அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க? ஈவனுக்கு மட்டும். இந்த ரெட் கலர் நோட் பண்ணிட்டு பாத்தீங்களா? இந்த ஈவனுக்கு மட்டும் நம்ம போடுறேன். எதெல்லாம் 2 ஆல டிவைட் ஆகுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. 2 ஆல டிவைட் ஆனது 4 ஆல டிவைட் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா கொடுத்துரும். -1 ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆயிடும். +1 -1 +1 -1 +1 கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். அடுத்து ஆட் நம்பர்ல 2 ஆல டிவைட் ஆகி ரிமைண்டர் 1 வருது. இப்போ ஐனா ஐ தான், அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு மாற்றம் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இது வந்து என்னன்னா 2 + 1 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 4 + 1 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 6 + 1 எழுதலாம். கரெக்ட்டா? அப்ப ஆல்டர்னேட் சைன் மாத்திக்கலாமா? I minus I plus sign minus I plus sign minus I 1 2 3 4 5 6 10 1 2 3 4 5 6 10. அப்ப ஆல்டர்னேட் சைன் வந்து என்னவும் இதுவும் 0 ஆயிருது, இதுவும் 0 ஆயிருது. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் இது என்ன கிடைக்குது? 0 ன்னு வருது. இந்த மாதிரி क्वेश्चन 2 மார்க்ல கேட்பாங்க, பாத்துக்கங்க. சரிங்களா? இது இது இந்த क्वेश्चन இதெல்லாம் சம் டைம்ஸ் 2 மார்க்லயே ஈஸியா கேட்கும்னு நினைச்சாங்க கேட்றுவாங்க. சரிங்களா? எஸ் சார். ஆடால டிவைட் ஆவறதையும் ஈவனால இதாவறதையும் செப்பரேட் பண்ணிட்டு அதுல இருந்து பார்த்து நீ +1 -1 ஆல்டர்னேட் சைன் மாத்தி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிடா? எஸ் சார். சரி, அந்த ஐடியா உங்களுக்கு இப்ப ஓகே ஆயிடுச்சு. இப்போ 6th क्वेश्चन எப்படி போடுவீங்க? 6th முடிச்சு 5th போயிடலாம். 6th क्वेश्चन எப்படி போடுவீங்க? சம்மேஷன் n varies from 1 to 10 I power n plus 50. இது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் n varies from 1 to 10 I power n into I power 50. I power 50. அப்ப I power 50 வெளியே எடுத்துக்கிட்டு இதுக்கு நீங்க சம்மேஷன் போட்டு கண்டுபிடிங்க. I power 50ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் வந்து 4 ஆல் ஆகுதா 2 ஆல் ஆகுதா? 2 ஆல் ஆகுது. அதனால கண்ணை மூடிட்டு -1 ன்னு போட்டுக்கங்க. சரிங்களா? 2 ஆல் ஆகுது, -1 ன்னு போட்டுக்கங்க. இதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? ஆடுக்கு தனியா ஈவனுக்கு தனியா. கரெக்ட்டா? I power என்ன வருது? சம்மேஷன் அப் டு n வரைக்கும் வருது இல்ல? அப்ப ஆடுக்கு தனியா ஈவனுக்கு தனியா போட்டுருங்க. சரிங்களா? ஆடுக்கு தனியா ஈவனுக்கு தனியா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சரிடா கண்ணு? எஸ் சார். I cube I power 5 I power 7 I power 9 plus என்ன கிடைக்கும்? I power 4 I power 6 I power 10 I power 8 plus I power 10 I power 10. பொறுமையா போற ஒரு ஐடியா கொடுத்துட்டு என்ன ஆன்சர் வந்து கரெக்ட்டா போட்டுட்டு ஓகே.
5 plus 5. I minus 1, sir. I minus 1 or 1 minus I? 1 minus I or I minus 1? மைனஸ் சைன் வெளியே இருக்கு கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். மைனஸ் சைன் வெளியே இருக்கு பின்னாடி ஒரு மைனஸ் இருக்குங்க சார். அதான் அதாங்க, அது வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் ஐயா? எஸ் சார். 1 மைனஸ் இது எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து 1 மைனஸ். எதனால இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு. வெரி குட்மா, கரெக்ட் ஆன்சர். இப்போ 5th क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். அப் டு 2000 வரைக்கும் இருக்கு கரெக்ட்டா? பவர் எது வரைக்கும்? 2000 வரைக்கும் இருக்கு கரெக்ட்டாமா? எஸ் சார். இது 2 மார்க்ல கேட்பாங்க இல்ல 1 மார்க்ல கேட்பாங்க பாத்துங்க. I square I cube I power 4 I power 5 dot 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 I power 2000. அப்ப என்ன மீனிங்? I பவர்னா மேல ஆட் பண்ணிக்கலாம். I power 1 plus 2 plus 2 plus 3 plus 4 plus 5 so on 8 up to 2000. நம்மளுக்கு sum of the natural number தெரியும். sum of the natural number என்ன சொல்றாங்க? sum of the natural வந்து n into n plus 1 divided by 2. கரெக்ட்டா? அதாவது 1 plus 2 plus 3 plus dot 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 நம்மளுக்கு n வரைக்கும் இருக்குதுன்னா அதனோட ஃபார்முலா வந்து இதுங்க. சரிங்களா? அதனோட ஃபார்முலா வந்து இந்த டைப். அப்ப I பவர்ல வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. I பவர்ல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண கிடைக்கும். என்னோட விடை எவ்வளவு? 2000. அப்ப I பவர்ல இந்த ஒர்க் நடக்குது. என்னாச்சு? I power 2000 into 2000 plus 1 divided by 2. Divided by 2. அப்ப என்னாச்சு? இந்த டேர்ம் கட் பண்ண 1000. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப I பவர் என்ன கிடைக்குது? 1000 into 2001. அப்ப இது again எப்படி எழுதலாம்? I பவர் 1000 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2001 அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியான ஐடியா இதுதான். சரிங்களா? இந்த 1000 4 ஆல டிவைட் ஆகுமா? 1000 ஆகும் சார். வெரி குட். ஆகுன்னா அப்ப I பவர் 1000 என்ன? பிளஸ் 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன? 1. கிளியராமா? எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். சூப்பர்மா. சோ இதே மாதிரி ஐடியா அந்த எக்ஸாம்பிள் சம்ல ஒன்னு இருந்தது. கடகடன்னு போட்டுருவீன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த 4th क्वेश्चन 5th क्वेश्चन கடகடன்னு போட்றீங்களா? இப்போ நாம போட்டோம். ஐடியா கொடுத்தாச்சு. क्वेश्चन நம்பர் 4th 5th கடகடன்னு முடிச்சிடுறோம்.